ஆரம்பத்தில் அவங்க வந்தாங்க. அதுக்கு பிறகு வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணியாச்சு. ம். அதுக்கு பிறகு கூட்டங்கள் அவங்க வர்றது வந்தாலும் கூட ஒரு ஓரமாக உட்காந்துருப்பாங்க. அதோட சரி. அவங்களே தவிர்த்துட்டாங்களா? அவர் தவிர்த்தா இவரே தவிர்க்க ஆரம்பிச்சிருவார். ம். ம். கூட்டத்துக்கு நம்ம எதுக்கு கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லணும். கூட்டிகிட்டு போகும்போது நீங்கள் வந்து அடுத்தவங்கள பார்க்கவோ இது பண்ணவும் முடியாது. ம். ம். பிகில்னு ஒரு படம் பண்ணுறோம். ம். பண்ணார். அதில் பார்த்தீங்கன்னா விதவிதமான மாடல்கள் வந்தாங்க. இவர் ஒரே கிறுக்கமாக இருந்துச்சு. அப்படி மாடல் மைண்டில் ஓடிட்டே இருக்கும் இல்லையா? சரி அவங்கள ஹக் பண்ணணும் அப்படி இப்படின்னா சரக்கு உள்ளே தான் இருக்குது. அதை போடுற சரக்கு ரொம்ப காஸ்ட்லியான சரக்கு. தெரியாது, வாசனை வராது. ஓ, நீங்கள் மிதக்கிற மாதிரி இருக்கும். ம். அந்த மாதிரி தான் மிதப்பில் இருப்பார் அவர். ம். ம். ஏன் நல்ல கண்ணு இதுக்கு வந்தபோதே அவர் மிதப்பில் தான் இருந்தாருன்னு சொல்கிறாங்களே இப்போ. ஆமாம், இவர் நக்கீரன் கோபால் வந்து பேசியிருக்கிறார். ஆமாம், அப்போ வரும்போதே கொஞ்சம் மிதப்பில் தான் இருந்தார் அப்படின்னு. ம். 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 நீங்கள் அப்போ ரஜினி சார் வந்தார். அப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க. ரஜினி சார் வந்தது இவர் வந்ததும் பார்த்துருப்பீங்க. ரஜினி சார் வந்தார், இது பண்ணுறார், அவர் பேசிட்டு இது பண்ணிட்டு வெளியே வந்து அவரை நல்ல கண்ணன் சாரை பற்றி பேசிட்டு போனார். இவர் பேசலை. பேச வராதுன்னு வைங்க. நல்ல கண்ணா யார் அந்த நல்ல கண்ணு அப்படின்னு கேட்டாகணும். அவரை பற்றி சொல்லி ஆகணும். அப்புறம் பாதி கேட்டு பாதி சொல்லி ஏற்கனவே பேச்சடகா அப்படிங்கிற சொல்லிகிட்டு இருக்காங்க. இவர் பேசுகிற பேச்சுக்கே அவ்வளோ இது இருக்குது. அதனால் வந்து சொல்ல வேண்டாமல் அப்படியே கிளம்பி போயிட்டார். அதை ரஜினி சார் வந்து வர்றாரு, இப்படி போகிறாரு. நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லலை, இப்படி போங்க சார் அப்படின்ற, இப்படி வாங்க இப்படி வர்றாரு. இல்லை இப்படி தான் சார் வழி, ஓகே அப்படி. அவர் வந்து ஒரு 40 வருஷமாக சூப்பர் ஸ்டாராக இருக்கா சார். அவர் வந்து ரஜினியை ஃபாலோ பண்ண ஆரம்பித்து, ரஜினி மாதிரி நீங்கள் பேச ஆரம்பித்து, ரஜினி மாதிரி ஆக்ஷன் பண்ண ஆரம்பித்து, ரஜினி மாதிரி ஃபோட்டோ எடுக்க ஆரம்பித்து, ரஜினி மாதிரி ரசிகர்களை கவர ஆரம்பிச்சிங்க. அப்போ உங்களையும் சூப்பர் ஸ்டார்னு சொல்ல வைக்கணுங்கிறதுக்காக, அதாவது அந்த சச்சின் படம் சூப்பராக பெரிய லெவலில் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தயாரிப்பாளரை வச்சு எல்லாம் பேச வச்சு, அவங்க அப்பா வந்து சரி பெரிய ரேஞ்சுக்கு வந்துட்டார், ரஜினிக்கு டஃப் கொடுக்குற அளவுக்கு வந்துட்டார் அப்படிங்கிற பில்டப் அது. அந்த மற்ற ஆட்களை சொல்லி இவங்களை சொல்லி தயாரிப்பாளரை சொல்லும்போது என்ன, இவரை வச்சு ஒரு படம் பண்ணலாங்கிற ஆசையிலே நீங்களும் வாமா சூப்பருங்க அவர் பண்ணுவாருங்க அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் எல்லோரும் சொல்லியிருக்கேன். ஆனால் ஆர்பி சௌத்ரி மட்டும்தான் மறக்காமல் சொன்னார் அவர். ஓ, நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஆமாம் ஆமாம், அவர் மட்டும் கரெக்டாக சொன்னார். அவர் மாமியார் முதுகு தேய்க்கிற மாதிரி நடிச்சிட்டு இருந்தார். அந்த மாதிரி படங்கள்லாம் நாங்கள் தான் அவரை மாற்றணும்னு சொன்னார் அவர். அதுதான் நிஜம். அதுக்கு பிறகு தான் அவர் மாறினார். இதை வந்து எல்லாமே வந்து இவரை வச்சு ஓவர் பில்டப் பண்ணதான் எல்லாமே. பில்டப் பண்ணி தூக்கிட்டு வந்தது. அதை வந்து இவருக்கு சூப்பர் ஸ்டார் பட்டம் ஒரு இதில் கொடுத்தாங்களே, அது கூட பணம் செலவு பண்ணார். ஓ, 2 கோடி ரூபா செலவு பண்ணார் அதுக்கு. அதை அந்த 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 எடிட்டர் கூட இறந்துட்டார். அதுக்காக போயிட்டு ஊராக போயிட்டு அடுத்த சூப்பர் ஸ்டார் யார், சில இடங்களில் நடிக்க வந்துட்டாங்க. நான் கூடலாம் போயிருக்கேன். அதில் ஓசூர்லாம் அடிக்க வேண்டாயோ சூப்பர் ஸ்டார் ரஜினி தான் ஐயா, என்னத்துக்கு அவர் தான் இருக்கார்ல. இல்லை அடுத்தது என்னத்துக்கு அவர் இருக்கார்ல, அவர் இருக்கும்போது அடுத்தது என்ன நீ கேட்குற? நீ ஒரு சேனல் பண்ணாங்களோ அதை குமுதம் பத்திரிக்கை அவங்க செலவுகளே பண்ணது. அது பண்ணது. அது வந்து பல ஊர்களில் போனோம். நானும் போனோம் கூட. பல ஊர்களில் போனோம். ஒரு கிருஷ்ணகிரியில் எங்கேயோ போகும்போது ஆட்டோக்காரங்க அப்படியே வந்தாங்க. உள்ளே போனபோது 40 பேர் இருக்கோம்ப்பா ஆட்டோக்காரங்க, எல்லாமே தலை தான்ப்பா. அந்த சின்ன பசங்க எல்கேஜி படிக்கிற பசங்களும் அங்கே இருக்காங்க, அவன் ஆளுங்க போ அப்படின்னாங்க. அவங்களே சொன்னது, எல்கேஜி படிக்கிற பசங்களாம் அங்கே இருக்காங்க, அங்கே போ அப்படின்னு. சில இடங்களில் அப்படி சொல்லும்போது உங்களுக்கு வந்து அந்த அவருடைய இவங்க பில்டப் பண்ணி ஒரு அவர் செலவு பண்ணி தான் அந்த சூப்பர் ஸ்டார் பட்டம் வாங்கினது. ஆக்சுவலாக அதில் வந்து அவருக்கு அடுத்ததாக இருந்தவர் அஜித். அவர் எங்கேயும் செலவும் பண்ணல, ஒன்றும் பண்ணல. ஆனால் அவருக்கு அடுத்து இவங்க போட்ட கணக்குப்படி ஒரு 300-400 ஓட்டு தான் கம்மி. அப்போ வந்து அவர் ஒன்றும் எந்த செலவும் பண்ணல. சத்தம்லாம் அத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா ரசிகர் மன்றங்கள் இல்லை. சத்தம்லாம் உங்களுக்கு அது மெச்சூரான ஆட்கள் தான் அவருக்கு அந்த ஓட்டு போட்டவங்க எல்லாமே. அதனால் அது வந்து எல்லாமே அவர் தான் வர வேண்டியது. இதை வந்து ஒரு கொடுத்த பெட்டிக்கு நம்ம விசுவாசம் நடந்தாகணும் இருந்தால் அது வந்து அவர் தான் சூப்பர் ஸ்டார் கொடுக்கப்பட்டது. திரைப்படத்துறையில் இந்த மாதிரியான வேலைகள்லாம் நிறைய உண்டு. பேரை வந்து இது பண்ணுறதுக்கு. ஆமாம், அவர் தான். இல்லை இப்போ இல்லை சார், இவர் படம் ஆரம்ப காலங்களில் அதுதான் பண்ணிட்டு அவருடைய பட காலகட்டத்தில் பிரசாந்த் தான் முன்னணியில் இருந்தார். பிரசாந்தை ஓரம் கட்டியிருக்காங்க. என்னென்னா இவங்க வந்து பிரசாந்த் படம் வருதுன்னு வைங்க, இவர் படம் வரும் சமயத்தில் பிரசாந்த் படம் வருதுன்னா இவருக்குன்னு ஒரு 20 பேர் இதை வச்சுருப்பாங்க. ஒரு குரூப் சொன்னல ஒரு அந்த ரசிகர் மன்றத்தை சேர்ந்தவங்க இவங்கன்னு ஒரு 20 பேர் இருப்பாங்க. இவங்க வேலை வந்து அந்த படத்தில் போய் கலாட்டா இது பண்ணுறது. இவங்களுக்கு மாதம் சம்பளம் கொடுத்து சம்பளம் போகணும், சாப்பாடு 3 வேளை சாப்பாடெல்லாம் இருக்கும்.
இவங்க வந்து போயிட்டு அந்த படத்தில் வந்து விஜய் படம்னா விசில் அடி தலைவா என்னம்மா நடிக்கிறாரியா, என்னவா லவ் சீன், என்னவா டான்ஸ் பண்ணுற, இது அவர் ஒரே இடத்துல உட்கார மாட்டாங்க, ஒவ்வொருத்தர் பிரிஞ்சு உட்கார்ந்து ரெண்டு பேர் உட்காந்து இப்படி பேசும்போது ஜனங்க மத்தியில் ஒரு பில்டப் அப்படியே, ஓ அப்படியா, ஆமாம் நல்லா பண்ணுறான்ல, ஆமாம் நல்லா பண்ணுறான் இப்படி. அதே வேற ஒருத்தனுடைய உங்களுக்கு வேறு பிரசாந்த் படமோ அஜித் படமோ வந்து அங்கே போவாங்க, இவள்னா முகரக்கட்டை நடிக்கவே தெரியாது, எல்லாம் மூஞ்சி என்னையா இப்போ டான்ஸ் பண்ண தெரியல, இது பண்ண தெரியல, இதெல்லாம் ஒரு இதை நீங்கள் வந்து மக்கள் மத்தியில் பேசும்போது உங்களுக்கு வேறு மாதிரி போகும். இது பல பேருக்கு இவங்க பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி. மற்ற நடிகர்களும் இப்படி பண்ணியிருப்பாங்கல்ல? இல்லை பண்ணல, யாருமே அப்படி நான் எனக்கு தெரிஞ்சு யாரும் பண்ணல அந்த மாதிரி. இவங்க தான் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ரஜினி சார் கூட அந்த மாதிரி பண்ணது கிடையாது. இதை எம்ஜிஆரும் அப்படி பண்ணது கிடையாது. எம்ஜிஆருக்கு ஒரு முறை வந்து அந்த போஸ்டரில் சாணி அடிப்பாங்க பாருங்கள், அந்த மாதிரி அந்த கல்ச்சர் இருந்தது அந்த நேரத்தில். வந்து எம்ஜிஆர் சிவாஜி 2 பேரும் சேர்ந்து பேசி தான் போஸ்டரில் சாணி அடிக்கிறது வேண்டாம், இவருடைய போஸ்டரில் அவருடைய ரசிகர்கள், அவருடைய போஸ்டர் இவருடைய ரசிகர்கள் அடிக்கிறத பார்த்துட்டு அவரே வந்து ஒரு முறை வந்து அவர் பேசினார், அதுக்காக அறிக்கை விட்டார், தயவு செய்து யாருமே போஸ்டரில் சாணி அடிக்கிறதோ கிழிக்கிறதோ கூடாது, விருப்பப்பட்டால் நீங்கள் படம் பாருங்கள், அவருடைய படமும் பாருங்கள், நீங்கள் அந்த மாதிரி கிழிக்கக்கூடாது அப்படின்னு இவரும் கேட்டுக்கிட்டார், சிவாஜி சாரும் கேட்டு தன்னுடைய ரசிகர்களை. இது நடந்தது. ஒரு முறை இதே கோடம்பக்கம் ரோட்டில் ஒரு முறை டிஆருடைய போஸ்டரை எவனோ கிழிச்சானோ டிஆர் காரை விட்டு இறங்கி அவனை அடிக்க போயிட்டு, அதெல்லாம் நடக்கும். ஒரு சில அந்த வழியில் பார்த்தது. ஆமாம் பார்த்தது. முன்னே கோடம்பக்கம் நிறைய போஸ்டர் எடுக்கும், நீங்கள் இப்போல்லாம் இப்போ இல்லை போஸ்டர், முன்னே எக்கச்சக்கமாக போஸ்டர் இருக்கும். அப்போ வந்து இந்த மாதிரி நிறைய நடக்கும். அப்போ வந்து இவங்களாம் இப்போ தன்னுடைய ரசிகர்களை இது பண்ணியிருக்காங்க. நீங்கள் கூண்டுக்கிளியின் படம் சேர்ந்து நடித்தாங்க. கூண்டுக்கிளி கதை எடுக்கும்போது பெரிய எம்ஜிஆர் சொல்லிட்டார், இது வேண்டாம்ப்பா போகாது அப்படின்னு. இல்லை என்னுடைய புதுமையாக இருக்கும்னு அவர் சொன்னார். கடைசியில் அந்த படம் போகலை. என்னென்னா தேட்டருக்கு வந்தவங்க சிவாஜி எம்ஜிஆரை ஒரு அறை விடுவார், இவர் திருப்பி அடிக்கலை, என் தலைவன் திருப்பி அடிக்காமல் நீ என்னடா அடிக்கிறது, நான் போஸ்டர் இது அந்த சீட்டை கிழிச்சு இதை கிழிச்சிட்டு போனாங்க. அதே மாதிரி அவருடைய ரசிகர்கள் வந்து அவரை இந்த சீட்டை கிழிச்சிருப்போம். அதுக்கு பிறகு வந்து 2வது 3வது இது வாட்டி வரும்போது அந்த படம் போச்சு. அதுக்கு முன்னெல்லாம் போகலை. அப்போது 2 பேரும் சேர்ந்து வளர்கிற காலகட்டம் அது. இதுதான் அந்த மாதிரி சினிமாக்குள்ளே அந்த எல்லா மற்ற நடிகர்கள் வந்து தன்னுடைய ரசிகர்களை பக்குவப்படுத்துவாங்க. அதுதானே அஜித் சார் வந்து அந்த இதில் ஜெயிச்சவொன்னே என்ன சொன்னார், எல்லோரும் எங்களை வாழ்க வாழ்க, அஜித் வாழ்க விஜய் வாழ்கன்னு சொல்கிறத விட்டுட்டு முதல்ல நீங்கள் வாழுங்க, போய் உங்கள் குடும்பத்தை பாருங்கள், உங்கள் பசங்களை படிக்க வைங்க, வேலைக்கு போங்க, ஒழுங்கா வாங்க, படம் பாருங்கள், பிடிச்சிருந்தா பாருங்கள், இதுதான் சொன்னார். இதை கூட அவர் சொல்லலை. இதுக்கு கூட நீங்கள் அஜித்குமாரை நிறைய பேர் திட்டினாங்க, அவங்க ஆட்களை. இது கூட அந்த நீங்கள் எப்படி அவருடைய பொண்டாட்டியை திட்டுறாங்களோ அதே மாதிரி அஜித்குமாரை திட்டினாங்க. சொல்கிறதுக்கு நீ யார், நீ அவனா வெளின்னு சொன்னாங்க. அவருடைய பாலிசி அது. அந்த 20 பேர் கொண்ட குழுன்னு சொன்னீங்களா, அந்த ஆட்களையே தூண்டு விட்டு இந்த மாதிரியான வேலைகள் பண்றாங்க. அந்த ஆட்கள்லாம் போயிட்டாங்க, பழசு, அது அவங்க அப்பா காலத்து ஆட்கள். இல்லை அந்த ஆட்களுக்கு இப்போ வேற ஆட்கள் இருக்கு, இப்போ புது ஆட்கள். இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஊடகங்கள் அந்த யூடியூப்பராலாம் நிறைய பேர் இருக்காங்க, 3 பேர் 4 பேர்லாம் நிறைய பேர் இருக்காங்க யூடியூப்பரா. அவங்களுக்கு மாச சந்தா போயிடும், மாசம் இந்த ஒருத்தர் சந்தா கட்டுறதுக்குன்னு ஒருத்தருடைய ஆடியோ மாமா ஒருத்தர் இருக்காரு அங்கே, ஜெகதீஷ் மாமா இருப்பார், அவர் தான் எல்லோருக்கும் இது பண்ணுவார். நீங்கள் இது பண்ணோம் அது பண்ணோம், யாராவது அது அந்த இவர் இருப்பார், இன்னொரு இல்லைப்பா கள்ள லாட்டி டிக்கெட்டு அவர். ஆமாம், கள்ள லாட்டி டிக்கெட் அவர் வந்து அவருடைய வேலை வந்து நீங்கள் வந்து சில அப்படியே பிரித்து கொடுத்துருவாங்க. நீங்கள் வந்து இந்த விஷயத்தை நீங்கள் வந்து பில்டப் பண்ணுங்கள், டிஎம்கே தான் சொல்லுங்கள், இது சொல்லுங்கள், பில்டப் பண்ணும்போது அவருடைய அப்படியே போயிட்டே இருக்கும். அதை இங்கே வந்து இங்கே நான் ஒருத்தர் வந்து பேசுகிறேன்னா அதை விஜய்க்கு ஆதரவாக அது இதுன்னு சொல்லுவார் அவர். சில பேர் சொல்லுவார் இல்லையா, அவர் கலந்துக்கிட்ட கூட்டங்களை கூட்டமாக குமியும் அப்படிம்பார், என்னென்னமோ சொல்லுவாங்க. என்னென்னா அவர் அரசியலுக்கு வந்த நாள்லேருந்து கூட்டங்கள் போட்ட நாள்லேருந்து இது வரைக்கும் சாவு தான் நடந்திருக்கு. இப்போ தஞ்சாவூர்லேயும் ஒருத்தர் செத்து போயிட்டார்ல, சீரியஸாக இருக்கு, ரொம்ப சீரியஸாக இருக்காரு. ஒரு 3-4 பேருக்கு அடிபட்டது, விஜயனுடைய வாகனம் போகும்போதே அடிபட்டு விழுறாங்க, அவர் போயிட்டு இருக்கிறாரு. ஆமாம், சீரியஸாக இருக்கார். அதாவது நீங்கள் இதுதானே இப்போ நடந்துட்டு இருக்கு. முதல் மாநாட்டில் 8 பேர் ஃபஸ்ட்டு, அதுக்கு பிறகு 2 பேர் 4 பேர், அப்புறம் இதில் கரூரில் ஒரு கொஞ்சம் ஒரு பலமாக அதிகமான ஒரு செல்வாக்கோடு 41 பேர்.
அவருடைய யம தர்மராசா மாதிரி தான் இவர் வரும்போதெல்லாம் இங்கே எல்லா இடங்களும் அப்படி தான் வந்துட்டுருக்கு அந்த வாகனம்லாம். ஒரு ஈகோ ஒன்று இருக்குல்ல, சொன்னேன்ல, ஈகோ பாருங்கள். அதாவது இப்போ வந்து அவர் இந்த நான் பணிஞ்சு போக மாட்டேன் அப்படிங்கிறதுக்கான இருக்குது, அது ஒன்று இருக்குது. அதே சமயத்தில் வந்து ஒரு சினிமா விட்டு வர்றதுக்கு இன்னொரு விஷயமும் இருக்குது. புதுசு புதுசாக வர்றவன்லாம் வந்து நீங்கள் இப்படி நில்லுங்க, அப்படி நில்லுங்க, இப்படி வாங்கலாம் சொல்கிறான். ஏன்னா இவன்லாம் சொல்கிறதுக்கெலாம் நான் கேட்கணுமா? நான் பெரிய பெரிய நடிகர்களுடன் டேரக்டர்கள்லாம் நடித்தாச்சு. இவெல்லாம் சொல்கிறதுக்கெலாம் நான் வைக்கிற சீனுக்கெல்லாம் நான் இது பண்ணணுமா அப்படின்னு முறைச்சிக்கிட்டாதும் உண்டு. சொன்னதும் உண்டு. அப்படி சம்பவங்கள் நடந்திருக்கு. ஒரு சம்பவம் இவர் வந்து அவருடைய முக்கியமான ஒரு மேனேஜரே சொல்கிறாரு, அப்படி டென்ஷன் ஆகிட்டார் சார். புது டைரக்டர் ஒருத்தர் வந்து இப்படி நடந்து வாங்க சார். இல்லை சார், இன்னும் கொஞ்சம் எப்படி சார், இல்லை இவருக்கு வந்து அவ்வளோ பெருசாக சுட்டு போட்டாலும் நடிப்பு வராதுன்னு வைங்க. என்ன நடிச்சிருக்காரு இது வரைக்கும்? ரிஸ்க் எடுத்து எதுவுமே நடித்தது கிடையாது. புதுசாக எதையுமே கிடையாது. வழக்கமாக வந்து சண்டை போடுறது, லவ் பண்ணுறது அவர்தான். அதுக்கு மேலே கிடையாது இல்லையா? உங்கள் அஜித்தாவது சிட்டிசன் ஒரு படத்தில் 6 கெட்டப்பு 7 கெட்டப் போட்டாருங்க. மற்ற ஆட்கள், சாதாரண ஆட்கள், சூர்யாவுக்கு நடிக்கவே வராது ஆரம்பத்தில். ஆனால் அவர் எங்கேயோ போயிட்டார் இப்போ நடிப்பில். அதாவது கற்றுக்கிறது தான் சார். நீங்கள் கற்றுக்கணும். அப்பப்போ வந்து சினிமாவுக்குள்ளே அப்டேட்டாக கற்றுக்கணும். இப்போது அவங்க சொல்லுவாங்க இல்லையா, இவங்க ஆரம்பத்தில் தான் சொல்லிட்டு இருந்தாங்க, பிரசாந்த் வந்து பத்திரிகையாளர்களை சந்திக்க மாட்டார், பேச மாட்டார், அவங்க அப்பா தான் பேசுவார் அப்படின்னு இவங்க தான் கிளப்பி விட்டது. பிரசாந்த் டைமில் அப்போ. ஆனால் ஆக்சுவலாக வந்து இவர் தான் பேச மாட்டார். விஜய் தான் இன்றைக்கி வரைக்கும் பேச மாட்டார் பத்திரிகையாளர்கிட்ட. நானே வந்து அவருடைய வாழ்க்கை வரலாறு எழுதியிருக்கேன். அவரும் சொல்லல் பேசலை, அவங்க அப்பா தான் பேசுனது. அவங்க அப்பா பேசுனதான் நான் எழுதினேன். அதே மாதிரி அவங்க அப்பா அவர்கிட்ட 2 வாட்டி பேட்டி எடுத்திருக்கோம். ஆனால் இவர் பேச மாட்டார், அவங்க அப்பா தான் பேசுவார். ஆனால் இவங்களுடைய குறையை வந்து வேற ஒருத்தர் மேலே சொல்கிறது. பிரசாந்தை வந்து நீங்கள் இவர் போட்டியாக இருக்கார்ல, அதனால் ஒரு ஓரம் கட்டுற அளவுக்கு ஒரு இது பண்ணுறது. அப்போ ஆரம்பத்தில் இது பண்ணது அதான். ஆனால் கடைசி திரைப்படத்தில் பிரசாந்த் எல்லாம் வந்து கூப்பிட்டு நடிக்க வச்சாங்க, நண்பர் அப்படின்னு சொல்லி. ஓகே. அதே மாதிரி பிரசாந்த் வந்து ஒரு ரொம்ப ஒரு பெரிய வீட்டு பையன் மாதிரி ஷர்ட்லாம் போடுவார், காஸ்டியூம்லாம் போடுவார். இவர் ரொம்ப எளிமையாக போடுவார்னு சொல்லுவாங்க. விஜய்? ஆமாம். இப்போ எளிமையாக ஏதாச்சும் ஒன்று போட்டுட்டு வருவார். இது எப்படி யாரும் உருவாக்கி விடுறது? பிரசாந்த் வந்தார்னா, பிரசாந்த் அவருடைய அப்பா காலத்துலேருந்து அவர் பெரிய பணக்காரர். அவங்க அப்பா வந்து இதுக்கு முன்னே வந்து இளையராஜாவே சிங்கப்பூர் மலேசியா கூப்பிட்டு அவங்க அப்பா தான். அவர் வந்து அந்த கேசட், ஆடியோ கேசட்லாம் அவர் தான் ஆரம்பத்தில் வாங்கிட்டு இருப்பார். இந்த டைரக்டர்கள், மியூசிக் டைரக்டரை மீட் பண்ணுறது, அந்த கேசட்களை வாங்குறது, அதுக்கான ஒரு கேசட் நிறுவனத்தில் மிகப்பெரிய இதாக இருந்தார். அவர் போஸ்டில் இருந்து அவர் தான் வந்து வெளிநாட்டுக்கு நடிகர்களை கூட்டிட்டு போகிறது அப்படிங்கிற கல்ச்சர் அவர் தான் தொடங்கி வந்த ஆரம்பத்தில். இளையராஜா உட்பட கூட்டிட்டு போனது அவர் தான். சரி. அவர் நடிகராக இருந்தார். ஒரு பெரிய சொகுசான வாழ்க்கை தான் வந்தார். இப்போ பையனை வந்து அதே மாதிரி பையனை வந்து ஒரு நல்ல ஒரு பையன், அவருடைய பையன் வந்து நல்ல சூப்பராக ட்ரெஸ் பண்ணணும்னு ஆசைப்படுவார். அந்த மாதிரி தான் ட்ரெஸ் போட வைப்பார். அது நானும் பார்த்துருக்கேன் நிறைய. ஆனால் வந்து அவர்கிட்ட வந்து முறையாக எல்லாமே கற்றுருப்பார். பிரசாந்த் முறையாக வந்து டான்ஸ் தெரியும். மலேசியா, அதாவது அந்த ரஷ்யன் பேலோ டான்ஸ்ன்னு சொல்லுவாங்க பாருங்கள், அந்த டான்ஸ் வந்து அவருக்கு தெரியும், திரிஷாவுக்கு தெரியும். ரஷ்யன் பேலோ டான்ஸ், பரதநாட்டியம் தெரியும். அப்புறம் முறைப்படி கராத்தே, குங்ஃபோ எல்லாமே தெரியும். முறைப்படி கற்றுக்கிட்டு தான் வந்தார் அவர். விஜயகாந்துக்கு பிறகு அவர் தான் அந்த லெக் ஃபைட்டு அவர் தான் பண்ணுவார். விஜயகாந்துக்கு பிறகு வேறு இவங்களால் ஒன்றும் பண்ண, கால் வச்சு அடிக்கிறது, ஓங்கி அப்படியே இது பண்ணி வைக்கிறது. அவர் ஃபைட் பண்ண போகிறதுக்கு முன்னாடி வந்து ஆஃபீஸில் இங்கே வந்து காலை 6 மணிக்கே வந்து ரிகல்சர் பார்த்துட்டு அதுக்கு பிறகு தான் போவார். இப்படி ஒரு சின்சியராக பண்ணிட்டு இருந்தார் அவர் விஜய், ஒரு பிரசாந்த். அது தொழிலாக அவருக்கு பேச வராதுங்கல்ல, அவர் பேசுவார். இன்றைக்கி இப்போ நீங்கள் பேட்டி எடுத்தாலும் கூட அப்டேட்டாக இருப்பார். என்னென்னா இன்றைக்கி கரண்ட்டில் இன்றைக்கி பஜாருக்கு என்ன வந்திருக்கு, அந்த பொருளுடைய தன்மை என்ன, அது என்ன விலை, மார்க்கெட்டிங்கில்னா அது எங்கே உற்பத்தி ஆகுதோ கடகடான்னு சொல்லுவார். அந்த அளவுக்கு இன்றைக்கி ஒரு இதாக இருக்கார் அவர். ஆனால் இவர்கிட்ட கேட்டிங்கன்னா ஒன்றும் தெரியாது, பேசவும் மாட்டான்னு வைங்க. கேட்குறது வேற, நீங்கள் கிட்ட போகிறதுக்குள்ளே பெரும்பாடாயிடும். கிட்ட யாரும் போக முடியாது. அதெல்லாம் குறிப்பிட்ட ஒரு 4 பேர் தான் போவாங்க. அப்போது எப்படி வந்து கோயிலுக்குள்ளே வந்து அர்ச்சகர் மட்டும்தான் போனோம், அதுக்கு மேலே யாரும் உள்ளே போக முடியாது, அந்த கூட்டத்தோடு முடிஞ்சிடும். அதே மாதிரி தான் இவர் கிட்டத்தில் யாரும் போக முடியாது. ஆனால் எம்ஜிஆர் கிட்ட வந்து கிட்ட போக முடியும், பேச முடிஞ்சது. அவங்களாம் வாழ வச்சுருக்காங்க, சிவாஜி வாழ வச்சுருக்காங்க. இவங்க எல்லாமே பல பேர் உருவாக்கிட்டு இருக்காங்க. கதாசிரியர்கள் அவங்களுக்குன்னு சிந்திச்ச ஆட்கள் இருந்தாங்க, டைரக்டர்கள் அவங்களுக்குள்ளே அவர்களுக்காக சிந்திச்சாங்க. அந்த மாதிரி ஆட்களை உருவாக்குனா அவங்களாம் வளர்ந்தாங்க. இவங்க அந்த மாதிரி கிடையாது, இவருக்கு அந்த மாதிரி இதே கிடையாது.